बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वल आक़िबतु लिल मुत्तक़ीन वस्सलातु वस्सलामु अला रसूलिहिल करीम अम्मा बअद क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम व फ़िल फ़ुरक़ानिल मजीद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम इन्ना सम्अ वल बसर वल फ़ुआद कुल्लु उलाइका कान अन्हु मस्ऊला सदक़ल्लाहुल अज़ीम क़ाल नबियुना सल्लल्लाहु अलैहि वसल्लम मन फ़िद दुनिया हुनुल्लाहि अलैहि अल हिसाब फ़िल आखिरा औ क़ाल कमा अलैहि सलातु वस्सलाम क़ालू सुब्हानक ला इल्म लना इल्ला मा अल्लमतना इन्नका अंतल अलीमुल हकीम रब्बी ज़िदनी इल्मन रब्बी शरह ली सदरी व यस्सिर ली अम्री वहलुल उक़दतम मिन लिसानी व यफ़क़हु क़ौली। அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்போடினுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை ஈமான் கொண்ட அத்துணை நல்லுள்ளங்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறையில்லாமல் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகிறேன். அல்லாஹும்ம சல்லி அலா சையதினா முஹம்மதின் வ அலா ஆலி சையதினா முஹம்மதின் வ பாரிக் வ சல்லிம் அலைஹி. இந்த ஸலவாத்தின் மூலம் அல்லாஹ் 10 நன்மைகளை எழுதுகிறான், 10 பாவங்களை மன்னிக்கிறான், 10 அந்தஸ்துகளை உயர்த்துகிறான். எல்லாம் வல்ல அல்லாஹ் நன்மைகளை அடையக்கூடிய சமுதாயமாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதை குறித்தான அல்லாஹுவின் மேன்மக்களே, ரீல்ஸ் சமூக சிதைவுகளும் சீரழிவுகளும் என்ற தலைப்பில் நான் கொண்டு வந்துள்ள செய்திகளை முழுவதுமாக எடுத்துரைக்க வல்ல நாயகன் எனக்கு தௌஃபீக் செய்யட்டும். ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் மேலான பெருமக்களே, இந்த பயானை நான் துவங்குகிற பொழுது ஒரு 2 பேர் 3 பேர் தான் இருக்கிறீங்க, அந்த வாலிப பருவத்தில் உள்ளவர்கள், பேசக்கூடிய நான் உட்பட. மீதி இருக்கக்கூடிய அந்த வயதான பெரியவர்களுக்கு இந்த ஆரம்ப வார்த்தை, அதாவது ரீல்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா என்று கூட எனக்கு சந்தேகம்தான். ஏன்னால் அவர்கள் எல்லாம் அந்த பெரிய மொபைல் ஃபோன்கள் யூஸ் பண்ணுவது கிடையாது, இந்த பட்டன் ஃபோன் தான். இந்த ஹேண்ட்ரட் மொபைல், கேமரா மொபைல் யூஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு அந்த ரீல்ஸ் என்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியும், புரியும். ஹைர், அல்லாஹ் விளங்கக்கூடிய தௌஃபீக்கை நமக்கு வழங்குவானாக. முஸ்லிம்கள் இன்றைய உலகத்தில் உணரப்படாத தீமைகள் என்று ஒரு பட்டியலை போட்டால் மோசமான கேவலமான ஒரு இழிவை நோக்கி, அழிவை நோக்கி தான் இன்றைய முஸ்லிம் உம்மா பயணித்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக அதிலும் மின்னல் வேகத்தில் ஒரு செய்தியை எடுத்து போய் சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான உள்ளங்கையில் அடங்குகின்ற அளவுக்கு ஒரு நியமத்தை அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு தந்திருக்கிறான். அதுதான் மொபைல். அந்த மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய பல வகையான சலுகைகளில் ஒரு சலுகை ரீல்ஸ். அந்த ரீல்ஸ் என்ற அந்த கணினியின் மூலம் நாம் எந்த செய்தியை இந்த உலகத்திற்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ அதை நாம் பதிவிட்டால் உலகத்தில் யார் எந்த மூலையில் இருந்தாலும் அதை அவர்கள் பார்த்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு மின்னல் வேகத்தில் போகக்கூடிய ஒரு நியமத்தை அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு தந்திருக்கிறான். கையிலே ஃபோன் இருக்கக்கூடிய இன்றைய முஸ்லிம் உம்மத்து இதை தவறான வழியில் தான் பயணிக்கிறது. இந்த மொபைல் ஃபோனை இந்த உம்மத்து தவறான வழியில் தான் எடுத்தும் செல்கிறது. ஏனென்று சொன்னால், நடிப்பு துறையில் இருக்கக்கூடியவர்கள் நடைபெறக்கூடிய அவலங்கள், அங்கு இருக்கக்கூடிய ஒழுக்க கேடுகள், அதே போன்று கோடியில் பணம் பார்க்கக்கூடிய சில நடிகைகள் தங்களுடைய சொந்த வாழ்க்கையில் நிம்மதியற்றவர்களாக வாழக்கூடிய ஒரு சூழலையும், தற்கொலைகளை அதிகமாக மேற்கொள்ளக்கூடிய ஒரு துறை சார்ந்த அந்த சூழ்நிலைகளையும், அதே போன்று விவாகரத்து அதிகமாக ஆகக்கூடிய அந்த சூழ்நிலைகளையும், இன்னும் ஆபாசங்கள் அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளையும், இன்னும் இயற்கையாக மனிதனுக்கு ஆரோக்கியமாக ஏற்படக்கூடிய காம உணர்வுகளை கூட ஒரு முக்கால் ஆடையை உடுத்தி கொண்டு நல்லா இருக்கக்கூடிய மனுஷனை கூட நாசமாக்கக்கூடிய ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலையும், இன்னும் சொல்ல போனால்
இந்த நடிகைகள் மூலமாக அவர்களுடைய அந்த செயலை பார்த்து எத்தனையோ இஸ்லாமிய வாலிபர்கள் யுவதிகள் இன்னும் கொடூரமாக மனிதர்களாக வாழ வேண்டிய நாம் மிருகங்கள் ஆகக்கூடிய அளவுக்கு ஒரு கொடூரமான குணம் கொண்டவர்களாக இன்னும் இரட்டை அர்த்தம் கொண்ட பாடல் வரிகளையும் கேவலமான ஆடைகளையும் உடுத்தி கொண்டு நம் இறை கொள்கைக்கு வேட்டு வைக்கின்ற அளவுக்கு ஒரு மோசமான ஒரு சூழலில் தான் இன்றைய இஸ்லாமிய உம்மத்து இந்த ரீல்ஸ் என்ற இந்த ஆப்பின் வழியாக பயணித்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது 100க்கு 100 உண்மை என்று தான் சொல்ல வேண்டும். கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, மேலே சொல்லப்பட்ட இந்த அத்துணை வரிகளிலும் இந்த இஸ்லாமிய உம்மத்தில் யார் யாரெல்லாம் அதிகம் ஈடுபட்டிருக்கிறார் என்று சொன்னால், ஒரு குடும்பத்தில் சிறார்கள் இருந்து தொடங்குகிறார்கள், அடுத்து வாலிபர்கள் இருந்து தொடங்குகிறார்கள், யுவதிகள் இருந்து தொடங்குகிறார்கள், அடுத்து குடும்ப தலைவிகள் இருந்து தொடங்குகிறார். ஏன்னா குடும்ப தலைவர் வேலைக்கு போயிடுவார், குடும்பத்தை காப்பாற்றணும்ல, பாவம். இப்போ இந்த குடும்பத்தில் மீதி இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இந்த மொபைல் ஃபோனை வைத்து கொண்டு அதில் ரீல்ஸ் என்ற ஒரு வீடியோவின் மூலம் தன்னுடைய செயல்பாடுகளை, தீன் சார்ந்த செயல் கிடையாது, துனியா சார்ந்த செயல்பாடுகளை, தீனுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களை இந்த உலகத்திற்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். இது நன்மை என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இது முற்றிலும் 100க்கு 100 தீமை என்பதை அல்லாஹ் புரிய வைக்கின்றான். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த மேலே சொன்ன அத்துணை வரிகளிலும் இந்த மனிதர்கள், கலிமா சொன்னவர்கள், தான் மட்டும் கெட்டு போகாமல் தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களையும் கெடுகின்ற அளவுக்கு அந்த வீடியோக்களை பதிவிடுவதில் இஸ்லாமிய உம்மத்தில் ஒரு சாரார் ரொம்ப முனைப்பாகவும் ரொம்ப முயற்சி, அதற்காக தனி மெஹனத்து கூட செய்கிறாங்க. ஒரு கேவலம் என்னன்னா, குர்ஆன் ஓதுறதுக்கு முயற்சி செய்கிறது கிடையாது, ஒரு ஹதீஸுகளில், முக்கியமான ஹதீஸுகளில் மனப்பாடம் பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிறது கிடையாது, அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அந்த துவாக்களை மனப்பாடம் செய்ய முயற்சி செய்கிறது கிடையாது. ஷரியத்தில் முக்கியமான சட்டத்திட்டங்கள், முக்கியமான சட்டங்கள், அடிப்படை சட்டங்கள், உதாரணத்திற்கு குளிப்பு கடமையாகிவிட்டால் ஒரு ஆண் எப்படி இருக்க வேண்டும் என்ற அடிப்படை சட்டங்களை கூட தெரிந்து கொள்ள முயற்சி செய்வது கிடையாது. இந்த மொபைல் ஃபோனின் மூலம் அந்த வீடியோக்களை, துனியா சார்ந்த சினிமா பாடல் வரிகள், சினிமா வசனங்களை சார்ந்த விஷயங்களை முன்னெடுத்து அவர்கள் எப்படி செய்தார்களோ அதை விட பன்மடங்காக அழகாக செய்து இந்த உலக மக்களிடத்திலே அதிக விருப்பத்தை பெற வேண்டும், அதிக காசு மனைவி சம்பாதிக்கின்ற குறிக்கோளோடு இஸ்லாமிய உம்மத்தில் ஒரு சாரார் உலா வந்து கொண்டிருக்கிறார்கள். இது தவறு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுவான், நீங்கள் திருந்தாவிட்டால் அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் எல்லைக்கு மீறி நீங்கள் செய்து கொண்டிருக்கும் நேரத்தில் உங்களை நாம் இரவு நேரங்களில் நீங்கள் தூங்கக்கூடிய நேரத்தில் நான் உங்களை பிடிப்பேன் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். குர்ஆனை நல்லா ஓதுனவங்களுக்கும் குர்ஆனை தர்ஜுமா நல்லா படித்தவங்களுக்கு தெரியும், குர்ஆனில் அநேகமான இடங்களில் வலஹும் அதாபுன் அலீம் என்ற இந்த வார்த்தை அநேகமான இடங்களில் வரும். இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, யார் யாரெல்லாம் வரம்பு மீறி செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு கடுமையான நோவினை தரக்கூடிய வேதனை உண்டு. அந்த நோவினை தரக்கூடிய வேதனை எல்லைக்கு மீறி போயிடுச்சுன்னா துனியாவிலே கொடுத்துருவான். சில மையத்தை குளிப்பாட்டும் போதே குளிப்பாட்டுறவங்க முகம்லாம் சுழிச்சு போயிடும். இப்படிலாம் ஒரு மவுத்து வரணுமா? அது எதன் அடிப்படையில்? அவர் வாழ்ந்த வாழ்க்கை அந்த மாதிரி, அவர் நடந்து கொண்ட விதம் அந்த மாதிரி. நோவினை தரக்கூடிய வேதனை ஹயாத்தாக இருந்தாலும் நோவினை தான். நாம் இறந்து பிரேதமாக கடந்தாலும் நம்மை பார்க்க வரக்கூடியவர்கள் நம்மை பார்த்து நோவினைப்படுவார்கள். இப்படிப்பட்ட மையத்தை பார்க்க வந்து விட்டோமா என்று குர்ஆனிலே பல்வேறு இடங்களில் அல்லாஹ் சொல்லுவான், நான் நோவினை தரக்கூடிய வேதனை செய்வேன். இப்போ யார் யாரெல்லாம் மொபைல் ஃபோனின் மூலம் இந்த உலகத்திற்கு தங்களுடைய செயல்பாடுகளை காமிக்க வேண்டும் என்று தீனுக்கு சார்ந்ததில்லாத விஷயங்களை, இந்த மார்க்கத்துக்கு புறமான விஷயங்களை ரீல்ஸாக செய்கிறார்களோ அத்தனை மனிதர்களுக்கும், அத்தனை கலிமா சொன்ன மனிதர்களுக்கும் அல்லாஹ் சொல்லக்கூடிய அபாய எச்சரிக்கை என்னன்னா, வலஹும் அதாபுன் அலீம், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களை நாம் நோவினை செய்வோம். அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான், இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத, நிச்சயமாக உங்களுடைய செவிகள், உங்களுடைய புலன்கள், உங்களுடைய பார்வைகள் இவையெல்லாம் என்ன செய்யப்படும்? குல்லு உலாயிக கான அன்ஹு மஸூலா, நிச்சயமாக உங்களிடத்தில் ஒரு நாள் கேள்வி கேட்கப்படும்.
துனியாவில் உன்னுடைய கண்ணை கொண்டு, உன் செவியை கொண்டு, உன்னுடைய நாவை கொண்டு, உன் கரத்தை கொண்டு நீ என்ன செய்தாய் என்று அன்ஹு மஸ்ஊலா கேள்வி கேட்கப்படும். இப்போ அல்லாட்ட போய் நாம் என்ன செய்ய முடியாது? நான் துனியாவில் மொபைலில் ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன், மக்களுடைய விருப்பத்தை பெறுவதற்காக, காசு பணங்கள் சம்பாதிக்காக நான் செய்தேன் என்று அல்லாஹ்விடத்தில் உண்மையே சொன்னாலும் அந்த உண்மைக்கு சொர்க்கம் கிடைக்காது, நரகம்தான் கிடைக்கும். இதையெல்லாம் நாம் கவனத்தில் எடுக்க வேண்டும். ஏனென்றால் ரீல்ஸ் பண்ணுற முஸ்லிம் உம்மத்தில் அதிகம் யார் ஈடுபட்டிருக்கிறார் என்று ஒரு ஆய்வை நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது ஆரம்பத்தில் சொன்னதை போன்று ஒரு குடும்பத்தில் 10 வயது வாலிபர்கள், 10 வயது சிறார்கள், ஆண்கள் பெண்கள், 15லிருந்து 25 வயது உள்ள ஆண்கள் வாலிப யுவதிகள், அடுத்து குடும்ப தலைவிகள், இவர்களை தொட்டு கடைசியாக அந்த குடும்பத்தில் குடும்ப தலைவர்கள் மொபைல் மோகமுடையவராக இருந்தால் கூட அவரும் சேர்ந்துக்கிறார் ஃபேமிலியோடு. இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கிடைச்சா போதும், வீட்டுக்குள்ளே நடக்கிறதுலாம் உலகத்தில் தெரியுது. நீங்கள் என்ன ஆக்கி தின்றீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எல்லாமே 4 செவத்துக்குள் இருக்க வேண்டிய அந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் நாற்றம் எடுக்கின்ற அளவுக்கு இன்றைக்கு துனியா பார்க்கின்ற அளவுக்கு ஒரு சூழலிலே மாற்றார்கள் மற்றவர்கள் செய்கிறார்கள், விட்டு தள்ளுங்கள், ஒரு முஸ்லிமானவன் செய்கிறான் என்ற பொழுது இது வேதனை தரக்கூடிய விஷயம்தான். ஏனென்று சொன்னால் இந்த ரீல்ஸ் பண்ணுறவங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லி புரிய வைக்கிறதா இருந்தால் 4 விஷயங்கள் தண்டத்துக்கு. முதல் தண்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மொபைல் அவங்கள்ட்ட இருக்கிறது தண்டம், அது வேஸ்ட்டு. அந்த மொபைல் ஃபோன் அவங்ககிட்ட இருக்கிறது தேவையில்லாதது. 2வது தண்டம் அதுக்குண்டான டேட்டா. அதற்காக செலவு செய்து ஒரு ரீசார்ஜ் பண்ணி 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ரீசார்ஜ் பண்ணி ஒரு நாளைக்கு இத்தனை ஜிபி அதில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நாம் என்ன வீடியோ வேணால் பண்ணிக்கலாம். 2வது தண்டம் அந்த டேட்டா. 3வது தண்டம் அந்த மனிதர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட 24 மணி நேரம் அந்த பொன்னான நேரத்தை வீணாக கழிக்கிறார்கள். 4வது அந்த மொபைல் ஃபோனுக்கு சார்ஜ் ஏற்றுவதற்காக மின்சாரத்தை பயன்படுத்துகிறார்கள், அந்த மின்சாரமும் தண்டம். இந்த 4 வகையான தண்ட விஷயங்களை ஒரு 4 பேர்கிட்ட கொடுத்தோம்னா இந்த உலகத்தையே மாற்றிடுவாங்க. முதல் மனிதர் ஒரு மார்க்க அறிஞர், அவர்கிட்ட அந்த மொபைல் போச்சுன்னா ஹதீஸை எடுத்துகிட்டு வருவார் வெளியே, குர்ஆனை எடுத்துகிட்டு வருவார் வெளியே. அதே மொபைல் ஃபோன் ஒரு சமூக ஆர்வலர்கிட்ட கொண்டு போனோம்னா இந்த மக்களுக்கு விழிப்புணர்வை கொண்டு வருவார். அதே மொபைல் ஃபோனை இந்த சமுதாயத்தில் நல்ல மனசு கொண்ட நல்ல உள்ளம் படைத்த உதவி செய்யக்கூடிய எத்தனையோ பேர் இன்றைக்கி உருவாகிட்டாங்க, அவங்ககிட்ட கொண்டு போனால் 4 பேர் பார்க்கின்ற மாதிரி அந்த மொபைல் வழியாக உதவி செய்யக்கூடிய அந்த விழிப்புணர்வை கொண்டு வருவார். அதே போல் அந்த மொபைல் ஃபோனை நல்ல ஒரு அறிவாளிகிட்ட கொடுத்தோம்னா அதை எப்படி பயன்படுத்தணுன்றது விளங்கி செயல்படுவார். இன்றைக்கி இந்த 4க்கு மாற்றமாக இருக்கக்கூடாதவங்கள்ட்ட இந்த மொபைல் ஃபோன் போய் மாட்டினதுனால அவங்க வீட்டுக்குள்ளே பண்ணுறது எல்லாமே இன்றைக்கி உலகம் பார்க்கின்ற அளவுக்கு வந்து விட்டது. கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இதையெல்லாம் கவனத்தில் எடுக்கப்பட வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், இன்ன சம்அ வல் பஸர வல் ஃபுஆத. அந்த ரீல்ஸ் பண்ணுற அந்த வீடியோவை நல்லா கவனித்து பாருங்கள். முன்னாடி இருக்கிற அந்த மூஞ்சை மட்டும்தான், அங்கே மூஞ்சிக்கு தான் அங்கே வேலை, அந்த மூஞ்சிக்கு மட்டும்தான் வேலை. அந்த கண், அந்த காது, அந்த வாய், இந்த 3த்துக்கு தான் அந்த வீடியோவில் வேலை. அந்த ஒரு நிமிஷம் 30 நொடி வர்ற அந்த வீடியோவில் இவங்க சரியாக முறையாக நடிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா இவங்க உலகத்தில் புகழ் பெற்றவங்க, உலக சாதனை படைத்தவர்கள். அல்லாஹ் அதை வச்சு தான் பேசுகிறான், சம்அ வல் பஸர வல் ஃபுஆத. உன் கண்ணு, உன் காது, உன் வாய் எல்லாத்துக்கும் கான அன்ஹு மஸ்ஊலா, ஒரு நாள் கேள்வி இருக்கிறது. இப்போ இந்த தவறுகள் எல்லாம் நடப்பதற்கு காரணம் என்ன? இந்த முஸ்லிம் உம்மத்து குர்ஆனை ஓத கற்றுக்கொள்ளவும் இல்லை, அந்த குர்ஆனை முழுவதுமாக படித்து அர்த்தம் தெரிந்து கொள்ளவும் இல்லை. குர்ஆனை ஓதாததின் காரணத்தினால், அதனுடைய அர்த்தங்களை படிக்காததின் காரணத்தினால் இந்த முஸ்லிம் உம்மத்து முட்டாள்களாக, வடிகட்டின மடையர்களாக போய் கொண்டிருக்கிறார்கள். சவுதி மன்னரில் ஒரு மன்னர் உடல்நிலை சரியில்லாமல் வீட்டில் இருக்கிறார். அவருக்கு சுகம் பார்ப்பதற்காக பிரான்ஸ் நாட்டிலிருந்து ஒரு மருத்துவர் வருகிறார். அவர் ஒரு யூதர். வந்தவருக்கு சொகுசு மாளிகையில் இடம் கொடுக்கப்பட்டு, தங்க வைக்கப்பட்டு, உணவு தயாரிக்கப்பட்டு, எல்லாம் தயார் செய்ததில் மன்னருக்கு அவ்வப்போது மருத்துவ சிகிச்சைகளும் கொடுத்ததற்கு பிற்பாடு குறிப்பிட்ட நேரங்கள் இருக்கும். அந்த நேரங்கள் கிடைக்கின்ற பொழுது அந்த பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த அந்த ஒரு யூத மருத்துவர் என்ன செய்கிறார், நம்மை போன்று மொபைல் ஃபோனை கையில் எடுக்காமல் அந்த அறையில் இருக்கக்கூடிய விஷயங்களை சுட்டி பார்க்கும் பொழுது ஒரு கிதாபு தென்படுகிறது.
அந்த கிதாபை எடுத்து பிரட்டினார். ஒன்றுக்கு 4 முறை படித்தார். அதுதான் அல்மறையா குர்ஆன் ஷரீஃப். அந்த குர்ஆன் ஷரீஃபை 4 முறை படித்தும் தன் சொந்த நாட்டுக்கு போய் பைபிளை எடுத்து படிக்கிறார். அதையும் பிரட்டினார். 2ஐயும் ஆய்வு செய்துவிட்டு அவர் ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். குர்ஆன் பார்வையில் விஞ்ஞான ஒளியில் குர்ஆனும் பைபிளும் என்ற ஒரு புத்தகத்தை அவர் வெளியிடுகிறார் அந்த மருத்துவர். இப்போ அவர் சொல்லுகிறார், குர்ஆனில் ஏகப்பட்ட விஷயங்கள் அல்லாஹ் பேசியிருக்கிறான், விஞ்ஞானத்தை பேசியிருக்கிறான், மருத்துவத்தை பேசியிருக்கிறான், எல்லா துறையும் அல்லாஹ் குர்ஆனில் பேசியிருக்கிறான் என்று சொல்லி அந்த பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த அந்த மருத்துவர் தன்னுடைய மருத்துவ காலத்தில் கிடைக்க அந்த நேரங்களை கூட ஒரு மொபைல் ஃபோனில் வீடியோ செய்யாமல், ஒரு ரீல்ஸு பண்ணலாம்ல. நான் இந்த மன்னருக்கு மருத்துவம் பார்க்க வந்தேன், ஒரு வீடியோ அப்படியே டவுன்லோட் பண்ணி போடலாம்ல. எத்தனை பேர் பார்ப்பாங்க? அது பார்க்கலையே. இப்போ இந்த செய்தியின் வழியாக நாம் பெற வேண்டிய பாடம், கிடைக்கக்கூடிய நேரங்கள், கிடைக்கக்கூடிய அவகாசங்கள், கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், இவையெல்லாம் ஒரு முஸ்லிம் எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும், அது உண்மையிலே பிரயோஜனமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இஸ்லாமிய சமூகத்தார்கள் இன்றைக்கு வீழ்ச்சியினுடைய பாதையை நோக்கித்தான் வேகமாக பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க போகிற வேகத்தை பார்த்தா அவங்க நினச்சிக்கிட்டாங்க நம்ம நேராக சொர்க்கத்துக்கு போயிடுவோம். நீங்கள் பண்ணுற காரியத்துக்கு அல்லாஹ்வே போதுமானவன். ஏன்னா காலையிலேருந்து இரவு வரைக்கும் அந்த மொபைலோடு நம்ம ஒட்டி இருக்கிறதுனால நமக்கு தொழ நேரம் இல்லை, குர்ஆன் ஓத நேரம் இல்லை, திக்ர் செய்ய நேரம் இல்லை, நல்ல விஷயங்களை படிக்க ஆய்வு செய்ய அதிலிருந்து பல பாடங்களை பெற்றுக்கொள்ள நமக்கு ஆர்வம் நேரம் இல்லாதனால நமக்கு கிடைச்ச ஒரே ஆயுதம் இந்த செல்ஃபோன். நம்ம தேவைகள் போக ஃபோன் வந்தால் பேசிடுவோம் அல்லது ஃபோன் போட்டுடுவோம். மீது நேரம் போக அது கடையோ அலுவலகமோ பள்ளிக்கூடமோ காலேஜோ வீடோ எந்த இடமோ நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த மொபைலில் எதையாவது ஒரு வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம். இந்த துனியா அது பார்த்துக்கிட்டே இருக்கும். இது நன்மைன்னு நினச்சினுக்கிறாங்க. முற்றிலுமாக இது 100க்கு 100 தீமை, தவறு. இந்த தவறுக்கு இந்த தீமைக்கு அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்பான். எத்தனை பேர் குர்ஆன் ஓதாமல் கபரில் போய் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க தெரியுங்களா? சில பேருக்கு கலிமாவே தெரியல. கலிமா தையீபா சொல்ல சொன்னால் என்னன்னு தெரியல, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. 40 வயதை கடந்தும் கூட அவ்வளவு கலிமா சொல்ல தெரியல, சூரத்துல் ஃபாத்திஹா ஓத தெரியல. ஆனால் நாள் முழுக்க 24 மணி நேரம் கிடைத்ததன் காரணத்தினால் இந்த மொபைலை வைத்து கொண்டு இந்த உலக அற்ப சுகத்திற்காக 4 பேர் பார்க்கணும் என்பதற்காக சில அற்பமற்ற வீடியோக்களை பதிவு செய்வதில் இந்த முஸ்லிம் உம்மத்து கவனம் எடுக்க வேண்டும். இது பயனற்றது என்பது. கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ரீல்ஸ் செய்யக்கூடிய இந்த முஸ்லீம் உம்மத்திற்கு எத்தனையோ விஷயங்கள். ஒரு காலகட்டத்தில் இந்த முஸ்லீம் உம்மத்து காலையில் சுபுஹு தொழுதுட்டு யாசின் ஓதுன உம்மத்து இருந்துச்சு. இன்றைக்கி அது இல்லவே இல்லை. சுபுஹு தொழுகிறதும் கிடையாது, யாசின் ஓதுறதும் கிடையாது. அன்றைய நாள் தேவை எப்படி பூர்த்தி ஆகும்? ஒரு காலகட்டத்தில் இந்த உம்மத்தில் மக்ரிபுடைய தொழுகைக்கு பின்னால் சூரத்துல் வாக்கியா ஓதிய உம்மத்து இருந்தது. இன்றைக்கு அந்த வாக்கியா ஓதுகிற வளமை இல்லாமல் போயிடுச்சு. வீட்டில் பரக்கத்து இல்லை. ஒரு காலகட்டத்தில் இந்த உம்மத்தில் தஸ்பீஹும் குர்ஆனும் கையுமா இருந்த எத்தனையோ நல்லவர்கள் இன்றைக்கு மொபைல் கையுமாவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அதை விட்டால் உயிர் போயிருன்ற அளவுக்கு. ஒரு காலகட்டத்தில் துனியா சார்ந்த படிப்பு புத்தகங்களும் குர்ஆன் சார்ந்த ஹதீஸு புத்தகங்கள் கையில் வச்சுட்டு இருந்த நல்லவர்கள் எல்லாம் இன்றைக்கு மலையேறி விட்டார்கள். மேலே சொன்ன இந்த நாளும் இன்றைக்கு நம்மோடு வாழக்கூடிய அல்லது நாம் வாழக்கூடியவர்களோடு இருக்கிறதா என்று ஒப்பிட்டு பாருங்கள். காலையிலிருந்து இரவு வரைக்கும் கண்டிப்பாக ஒன்று கூட இருக்காது. இதுதான் உண்மையான நிதர்சனம். கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் அற்புதமாக சொல்லுவார்கள், மன்ஃபித் துன்யா ஹூனுல்லாஹி அலைஹி, நீங்கள் இந்த உலகத்திலே உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள். அல் ஹிசாபு ஃபில் ஆஹிரா, அப்படி நீங்கள் கேள்வி கேட்டுக்கொண்டால் நாளை மறுமையில் அல்லாஹ் உங்களிடத்தில் கேட்கக்கூடிய கேள்விகளை இலகுவாக்கி வைப்பான். யார் இந்த உலகத்தில் வாழும் பொழுது தனக்குத்தானே கேள்வி கேட்பதை தவற விட்டு விட்டாரோ நாளை மறுமையிலே அவர் அல்லாஹ்விடத்தில் கடுமையான கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்கிறது. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் நமக்கு வலியுறுத்தி சொல்கிறார்கள். இஸ்லாம் அறிவுபூர்வமான மார்க்கம், ஒரு அற்புதமான மார்க்கம், ஒரு அமைதியான மார்க்கம். இந்த மார்க்கத்தில் இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளை கவனித்து பார்க்கும் பொழுது வெட்கமாகவும் வேதனையாகவும் இருக்கிறது. ரீல்ஸ் பண்ணுறதுக்கு வேறு சப்ஜெக்டே கிடைக்கலையா, இல்லை வேறு டாப்பிக்கே கிடைக்கலையா? அதே மொபைல் ஃபோனில் எத்தனை ரீல்ஸ் பண்ணலாம் இஸ்லாம் சார்ந்த வரலாறுகளை. உலகத்தில் முதல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டு அவங்களுடைய 2 புதல்வர்கள் ஒரு பெண்ணுக்காக அடித்து
அதில் ஒருவர் இறந்து அவரை எப்படி அடக்கம் பண்ண தெரியாமல், அறிவு இருந்து அறிவு வேலை செய்யாமல் சகோதர தோல்ல போட்டுக்கிட்டு ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்த சகோதரனுக்கு 2 காகத்தை அல்லாஹ் அனுப்பி 2ஐயும் சண்டை போட வச்சு, 1 சாகடிக்க வச்சு, அதை குழி தோண்ட வச்சு, மண்ணு போட்டு மூட வச்சு, அதை ஒரு பாடமாக இந்த மனிதனுக்கு அல்லாஹ் காமிச்சேன். அது முதல் ரீல்ஸ் இல்லையா? காகத்தின் வழியாக ஏன் அதை இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லு பாடமா? அது ஒரு பயானாக எடுத்து செய்யி. அதை விட்டுட்டு நீ போட்டிருக்கிற தாவணி வெளியில் தெரியணும், நீ போட்டுக்கிற ஜீன்ஸு வெளியில் தெரின்றதுக்காக வேண்டி இதெல்லாம் ஒரு முஸ்லீம் செய்யக்கூடிய காரியமா? அதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஊரெல்லாம் திருவிழாவுக்கு போனதுக்கு பின்னால் ஊரே காலி ஆயிடுச்சு, ஊரில் யாருமே இல்லை. இதுதான் சரியான சந்தர்ப்பம் என்று பயன்படுத்தி கொண்டு இருந்த எல்லா சிலைகளும் உடைச்சாங்க. கடைசியில் என்ன பண்ணாங்க? தந்திரமாக ஒரு பெரிய சிலைக்கிட்ட போய் கோடாலி அதனுடைய கழுத்தில் போட்டு வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டாங்க. ஊரில் எல்லாம் வந்து கேட்டாங்க, எல்லா சிலையும் உடைக்கப்பட்டிருக்கு, இப்ராஹிம் நீ மட்டும்தான் ஊரில் இருந்த, ஒன்றை தவிர யாரும் செஞ்சுருக்க மாட்டாங்க, நீங்கள் எல்லாம் பைத்தியமானு கேட்டாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். முட்டாள்களா? போய் பாருங்கள் யார் உடைச்சாங்கன்னு தெரியும். கூட்டு போய் காமிக்கிறாங்க, பெரிய சிலையுடைய கழுத்தில் கோடாலி தொங்குது. இப்போ உங்களுக்கு உண்மை புரிஞ்சிருக்கும் யார் உடைச்சிருப்பார். உடைச்சதெல்லாம் இந்த பெரிய சிலை தான் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்திரமாக செயல்பட்டார்கள். இது ஒரு ரீல்ஸாக ஒரு பயானா இந்த உலக மக்களுக்கு எடுத்து சொன்னால் எத்தனை பேர் இஸ்லாத்துக்குள்ளே வர போகிறாங்க? எத்தனையோ பேர் இன்றைக்கு கடவுள்ன்ற பேரில் தவறான கொள்கையில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களே. இந்த வரலாறு நீங்கள் வீடியோவாக பண்ணால் எவ்வளோ நன்மை உண்டாகும்? இஸ்லாத்துடைய வரலாறு கொண்டு போன சவாபு கிடைக்கும் அல்லவா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் ஊது பறவை நாடு விட்டு நாடு போய் இங்கே ஒரு அரசாட்சி பெண்மணி இருக்கிறாங்க, ஒரு சூரியனை வணங்கிட்டு இருக்கிறாங்க, தப்பான கொள்கையில் போயிட்டுருக்கிறாங்கன்னு சொல்லி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட ஒரு பறவை வந்து ஒரு சுப செய்தி சொன்னது. அந்த பறவைக்கு அந்த அறிவு ஞானம் கூட, ஒரு பறவையாக வாழ்ந்தாலும் சிற்றறிவிலே நாம் வாழ்ந்தாலும் இந்த சமூகத்துக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று ஒரு பறவை செயல்பட்டதை போன்று ஒரு ஆறறிவு படைத்த மனிதனாகிய நாம் எத்தனை விஷயங்கள் பொதிந்து கிடக்குது குர்ஆனில் ஹதீஸில். ஏன் அதை எடுத்துகிட்டு போய் இந்த மொபைல் வழியாக இந்த உலகத்துக்கு சேர்க்கக்கூடாதா? அதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம். அதிலெல்லாம் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, எங்களுக்கு அதிலெல்லாம் மோகம் கிடையாது. எங்களுடைய மோகம் எல்லாம் இந்த உதட்டுக்கு லிப்டிக் போட்டுக்கணும், இந்த முகத்துக்கு பவுடர் அடிச்சுக்கணும், தன் கணவன் பார்க்க வேண்டிய முக அழகை இந்த உலகம் பார்க்கப்பட வேண்டும் என்று வேண்டி எத்தனை பெண்கள் தங்கள் கணவனுக்கு வெறுப்பை கொடுத்துவிட்டு உலக மக்கள் பார்ப்பதற்காக தன் அழகை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த செய்திகள் எல்லாம் நாம் கவனத்தில் எடுக்க வேண்டும். இன்றைய முஸ்லீம் உம்மத்து அதிலும் சில பேர் என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை 4 சுவற்றுக்குள் ஒரு கணவனும் மனைவியும் கொஞ்சிக் கொள்ளக்கூடிய அந்த கொஞ்சுதலும் கூட, அல்லது தங்கள் பிள்ளைகளை கொஞ்சக்கூடிய அந்த கொஞ்சுதலும் கூட, அல்லது தங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய அந்த நல்ல விஷயங்களை கூட இன்றைக்கு இந்த மொபைல் வழியாக இந்த உலகத்துக்கு சொல்லியே ஆக வேண்டும் என்று உங்களுக்கு யார் கற்றுத்தந்தது? 30 வருடத்திற்கு முன்னால் இந்த முசீபத்தெல்லாம் கிடையாது. அதுலேயும் சில ஆம்பளைங்க இருக்கிறாங்க, ஒரு சுத்து கம்மியானவங்க, அவங்களாம் எங்கே போகிறாங்க? பொம்பளைங்க வீட்டிலே தான் நடக்குது. அதெல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாடி நீ பேசு, இப்போ அப்படிலாம் பேசவே முடியாது. ரோட்டில் அதிகமாக ஆண்களை விட பெண்கள் தான் வாகனத்தில் போகிறாங்க. அது 4 வீலாக இருந்தாலும் சரி தான், 2 வீலாக இருந்தாலும் சரி தான். முந்திக்கிட்டு வேகமாக போகிறது யாரும் பார்த்தா இஸ்லாமிய பெண்ணு தான். பொதுவாக பெண்கள் வண்டி ஓட்டினா நல்லா இருக்குன்னு அவங்க நினச்சிருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஓட்டினீங்கன்னா ரோட்டில் யாருமே நல்லா இருக்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. ஒரு பெண்ணுக்கிட்ட அடிப்படையில் அந்த உடல் பலம் கிடையாது. எதிரில் எந்த வண்டி வேகமாக வந்தாலும் அவங்களால் எப்படி கட்டுப்படுத்தணும்னு தெரியாது. ஒரு ஆணுக்கு இருக்கிற அந்த சமயோஜ புத்தி கூட ஒரு பெண்ணுக்கு இல்லை. அதனால தான் மார்க்கம் சொல்கிறது, நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வராதீங்க. அதை யாரும் மைண்டில் எடுத்துக்காம அதை கூட வண்டி ஓட்டுறதை கூட நாங்கள் வீடியோவாக ரீல்ஸ் பண்ணி போடுற எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க. மஸ்ஜிது நபவியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுட்டு வெளியே வந்துட்டு இருக்கிறாங்க. சில பெண்கள் நடுவில் நடந்து போயிட்டு இருக்காங்க, வீதியின் நடுவில். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஓ பெண்களே, நீங்கள் வீதியின் நடுவில் போகக்கூடியவர்கள் அல்ல, வீதிக்கு ஓரமாக அமைதியாக நடந்து செல்லுங்க. இன்றைக்கி அப்படியே நேரு மாற்றம். இஸ்லாமிய பெண்களை தான் சொல்லுகிறேன், புர்காவை அணிந்து கொண்டே செய்கிறார்கள். காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே அவங்களுடைய சேனலுக்கு ஏதாவது ஒரு முட்டாள்தனமான ஒரு பேரை வச்சுக்கிறது. அது ஏதோ மார்க்கத்தில் சொல்லப்பட்ட வாஜிபுல் உஜூப், கட்டாய கடமை, அதை செய்தே ஆக வேண்டும் என்ற அடிப்படையில் தூங்காமல் மூஞ்ச கழுவாமல் எந்திரிச்ச உடனே அந்த மொபைல் ஃபோனில் சார்ஜ் இருக்கலையே அதையும் பார்த்துக்கிட்டு அதுக்கு ஒரு குச்சை ஒன்று வச்சுக்கிட்டு ஹாய் என்று காலங்காத்தாலேயே சுபுகு தொழுகாமல் குரானை ஓதாமல் எந்த அமலும் செய்யாமல் காலங்காத்தாலே என்ன செய்கிறாங்க? இஸ்லாமிய உம்மத்தை சேர்ந்த ஆண்கள் விதிவிலக்கல்ல, அவர்களும் தான். அவர்களை காட்டிலும் பெண்கள் அதிகமாக. ஒரு சுற்றுலாவுக்கு போனால் வீடியோ எடுத்துடுறது,
அதை ஊர் உலக மக்களுக்கு காமிக்க. எவன் பார்க்குறான் நீங்கள் பண்ணுறது? எவனும் பார்க்குறது கிடையாது. நானும் ரொம்ப நாளாக கவனிச்சுட்டு வரேன் இந்த ரீல்ஸில். அது நீங்கள் பார்க்குறத கேட்காதீங்க. அந்த மொபைல் வச்சுக்கிறவங்க முசீபத்தில் எல்லாம் அது வரும். அந்த ரீல்ஸ் பண்ணுற, அந்த வீடியோ பண்ணுற அத்தனை பேர்களும் என்ன நினச்சி பண்ணுறாங்கன்னா, அவங்க யார்கிட்டையோ பேசுகிறாங்க, ஆனால் அது யாரும் பார்க்குறது கிடையாது. உண்மையிலே அப்படிப்பட்ட வீடியோக்கள் பண்ணக்கூடிய அந்த நபர்களை பார்க்கின்ற பொழுது அது ஜுனூனுன் ஃபுனூனுன் நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பைத்தியங்களில் பல வகை, அதில் இதுவும் ஒரு வகை. சில பேருக்கு மதுல பைத்தியம், சில பேருக்கு மாதுளை பைத்தியம், சில பேருக்கு புகையில பைத்தியம், சில பேருக்கு வீடியோ பைத்தியம். வீடியோ பண்ணாட்டா அவங்களுக்கு தூக்கம் வராது, சாப்பாடு இறங்காது, மலம் ஜலம் போக முடியாது, எதுவுமே நடக்காது. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ரீல்ஸை ஒட்டி நம் இஸ்லாமிய பெண்கள் தங்களுடைய நாணங்களை இழந்திருக்கிறார்கள், வெட்கத்தை இழந்திருக்கிறார்கள், இன்னும் சொல்ல போனால் ஷரியத்தை இழந்து விட்டார்கள். முந்திய நபிமாருடைய ஷரியத்தை பாருங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள் மதீனா தேசத்திற்கு. 2 பெண்கள் ஓரமாக நிற்கிறாங்க. ஏன் நிற்கிறீங்க? தண்ணி பிடிக்க வேண்டியதானே. ஆண்கள் பிடிச்சி நிற்கிறாங்க. இப்போ போய் பிடிக்க இல்லை, அவங்க இருக்கும், நாங்கள் பிடிக்கக்கூடாது. அவங்க கால்நடைக்கு தண்ணியை புகட்டுறதுக்கு பின்னால் தான் நாங்கள் போய் பிடிக்கணும். இவ்வளோ சட்டம் பேசுகிறாங்க. எதுக்கு நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தீங்க? உங்கள் வீட்டில் வேறு ஆண்கள் யாருமே இல்லையா? இருக்கிறாங்க. ஒரு வயதான அத்தா, அவரால் வர முடியாது. நல்ல காரணங்களை சொன்னதுக்கு பிற்பாடு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பெண்களோடு சென்றார்கள். ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு வாழ்க்கையை தந்தார்கள். இப்போ இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம், ஒரு ஆண்கள் இருக்கும் சபையில் கூட, அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரியத்தாக இருந்தாலும் சரி, முந்தைய நபிமாருடைய ஷரியத்தாக இருந்தாலும் சரி, பெண்களுக்கு எல்லா காலத்திலையும் அல்லாஹ் சொன்ன விலக்கு என்னன்னா, ஆண்கள் இருக்கும் இடத்தில் பெண்கள் வரவே கூடாது. மீறி பெண்கள் வந்தால் அங்கு 3வதாக ஷைத்தான் வந்து விடுவான். இங்கே எல்லா இடத்துலையும் பெண்களை சேர்த்துக்கிறது, எல்லா இடத்துலையும். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இவையெல்லாம் கவனத்தில் எடுக்கப்பட வேண்டும். இன்னும் சொல்ல போனால் தவாஃபு செய்வதற்கு கூட பெண்கள் ஆண்களை முந்தி அடிச்சுன்னு போகக்கூடாது. இப்போ 2.5 வாரத்துக்கு முன்னாடி ஒரு லூஸுன்னு நினைக்கிறேன், எல்லாம் பாதுகாக்கணும். ஏன்னா செய்கிற செயல் அப்படி தான் இருக்குது. கஅபத்துல்லாவுக்கு போகிறது பெரிய பாக்கியம் அல்லவா? அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்துருக்குறான், அதை ஒழுங்காக பயன்படுத்தணும். 2 பெண்கள், ஒரு பெண்ணு காபாவுக்கு அந்த பக்கம், ஒரு பெண்ணு காபாவுக்கு இந்த பக்கம். காபாவில் அங்கே நின்றுக்கிட்டு உச்சகட்டமாக என்ன ஒரு கத்துது ஒரு பெண்ணு. அது என்ன சொல்லி கத்துதுன்னு தெரியல. அது உண்மையில் இஹ்லாஸா அல்லாஹ் உணர்ந்து கத்துன்னு அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இதை எடுத்து போடும் பொழுது அதை எப்படியும் மாற்றி போட எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள். இன்னொரு பெண்ணு காபாவுக்கு அருகாமலேயே நடனம் ஆடிட்டு போகுது. மொபைல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இது போன்ற கேவலங்கள் நம் சமுதாயத்தில் அரங்கேறி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஆயிஷா நாயிட்ட போய் சில சஹாபி சொன்னார்கள், ஆயிஷா அம்மா, நீங்கள் வந்தீங்கன்னா ஹஜ்ஜில் தவாஃப் செய்கிறவங்களாம் ஒதுங்கிடுவாங்க, உங்களோட சேர்ந்து நாங்களும் என்ன செய்வோம், ஹஜ்ருல் அஸ்வதுக்கல்ல முத்தம் விட்டுடுவோம், அது ஒரு சுன்னத்து இல்லையா அப்படின்னாங்க. ஆயிஷா அம்மா சொன்னாங்க, இந்த ஆண்கள் இருக்கும் கூட்டத்தில் நான் அப்படி வந்து ஒரு சுன்னத்தை செய்யணும்னு அவசியம் இல்லை. சொல்கிறது யார்? ரசூலுல்லாஹ்வோடு வாழ்ந்தவர்கள். இன்றைய பெண்கள் உள்ளத்தில் கொண்டு வர வேண்டும். அங்கே போய் ரீல்ஸு, காபத்துல்லாவுக்கு அருகாமையிலையும் நாங்கள் தவாஃபில் இருக்கிறோம், நாங்கள் சையில் இருக்கிறோம், நாங்கள் தொங்கோட்டை ஓடுறோம். யாருக்கு ஹஜ்ஜுக்கு போனோம்? அல்லாஹ்வுக்காண்டி தானே போனேன், துனியாவுக்காண்டியா போனேன் ஹஜ்ஜுக்கு? நீ இல்லை ரீல்ஸ் பண்ணுறதுக்காண்டி போனியா? ஆயிஷா அம்மா சொன்னாங்க, சுன்னத்து தான், ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிடுறது சுன்னத்து தான், ஆனால் ஆண்களை முந்தி அடிச்சுன்னு போய் முத்தமிடுறது சுன்னத்து இல்லை, அது எனக்கு ஹராமுன்னாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட பெண்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு கால் முந்திய வாழ்ந்த சஹாபிகளுக்கு மத்தியில் போய் இந்த மொபைலை கொண்டு போய் கொடுத்துட்டு வாழுங்கன்னு சொன்னாலும் வாழுவாங்க, ஆனால் அது தொட மாட்டாங்க. என்ன தேவையோ இந்த மொபைல் வழியாக எனக்கும் இந்த உம்மத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே அதுலேருந்து எடுத்துக்குப்பாங்க. தேவையில்லாதது கிட்டே போக மாட்டாங்க. ஆனால் நாம் தேவை உள்ளதை எடுக்கிறது இல்லை, தேவையில்லாததை நிறைய எடுத்துகிட்டு இருக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, மார்க்கத்தில் உலமாக்கள் சொல்லி காமிக்கிறாங்க, இஷாவுடைய தொழுகைக்கு பின்னால் 3 பேருக்கு தான் பேச அனுமதி இந்த உம்மத்தில். ஒன்று ஹலிஃபா, ஏன்னா அவர் நாட்டினுடைய பிரதி, மக்களுக்கு நல்லது செய்யணும், அவர் மட்டும்தான் பேசணும் இஷா தொழுகைக்கு பின்னால். 2வது, இரவு நேரத்தில் தஹஜத்திற்கு எழுந்திருக்கக்கூடிய நபராக இருந்தால் பேசலாம். 3வது, கல்யாணமான தம்பதிகள் பேசிக்கொள்ளலாம். இந்த 3 பேரை தவிர வேறு யாருமே இந்த உம்மத்தில் பேச ஜாயிஸ் இல்லை. இங்கே ரீல்ஸ் வீடியோ பண்ணுறது இஷாவுக்கு பிறகு தான், இஷா தொழுகைக்கு பிறகு தான் இந்த ரீல்ஸ் வீடியோ பண்ணுற அந்த ப்ரோக்ராமே ஸ்டார்ட் ஆகுது.
அம்மா வெளியில் உட்காந்து சீரியல் பார்த்துன்னு இருப்பாங்க. வயசுக்கு வந்த பிள்ளை ரூமில் வீடியோ பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ணன் மாடியில் பண்ணிகிட்டு இருப்பார், அத்தா வறண்டாவில் பண்ணிகிட்டு இருப்பார், தம்பி எங்கேயா பாத்ரூமில் பண்ணிகிட்டு இருப்பார். குடும்பமே வீடியோ பண்ணி ரீல்ஸ் பண்ணி அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு ஆளாகி கொண்டு இருக்கிறோம். என்னைக்காவது ஒரு நாள் நன்மையை எடுத்து வீடியோவை போட்டிருக்கிறோமா? போட்டால் முகஸ்துதி வந்துடாது, மற்றவருக்கு மத்தியில் அது ஆர்வத்தை உண்டாக்கும். ஏனென்று சொன்னால் இந்த மார்க்கத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தயூஸ் என்பதாக குறிப்பிட்டார்கள். தயூஸ் என்று சொன்னால் ரோஷம் உடையவன். ரோஷம் வரணும், வீட்டு ஆண்களுக்கு ரோஷம் வரணும். என் வீட்டில் என் மனைவி இந்த மாதிரி பண்ணால் முடிஞ்சது, அந்த ஃபோனை உடைக்கணும். அந்த ஆணுக்கு அந்த துணிச்சல் இருக்கா? என் வீட்டில் என் தங்கச்சியோ என் அக்காவோ பண்ணால் ஒரு அண்ணனாக நான் அந்த ஃபோனை உடைப்பேன். அந்த துணிச்சல் நமக்கு வரணும். என் குடும்பத்தில் ஒரு பெண்ணோ, என் மனைவியோ, சகோதரி, நான் பெற்ற பிள்ளையோ அல்லது ஆணோ பெண்ணோ யார் செய்தாலும் அது ஷரியத்துக்கு மாற்றமாக இருந்தால், அது எவ்வளோ விலை உயர்ந்த பொருளாக இருந்தாலும் அதை நாசமாக்குவதில் முதல் ஆளாக நாம் நிற்க வேண்டும். அப்படி நாம் நின்றம் சொன்னால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, தயூஸ் அவர்தான் ரோஷமுடையவர். வீட்டில் மனைவியும் பிள்ளைகளும் தான் பெற்ற பிள்ளைகளும் வீடியோ பண்ணுறாங்க, அதை ஆண்கள் பார்த்துட்டு சும்மா இருக்கிறாங்கன்னா அப்படிப்பட்ட ஆண்களை பார்த்தா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா தயூஸ், உங்களுக்கு ரோஷமே இல்லைன்னாங்க. இன்றைக்கி எத்தனை பிள்ளைங்க 5 வயசு பிள்ளை ரீல்ஸ் பார்க்குது உட்காந்துட்டு. யார் விதி வழக்கல்ல, யார் பழக்கப்படுத்தினது? முழுக்க 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 தாய்மார்கள், பெண் குலம்தான். வயிற்றில கருவை சுமக்க ஆரம்பித்த காலத்திலிருந்து 10 மாத காலம் 300 நாட்கள் அவர்கள் குர்ஆனும் கையுமோடு நன்மையோடு இருந்திருந்தால் இந்த முசீபத்துக்கு வேலை இல்லை. 10 மாசமா அவர்கள் குழந்தை பெற்றெடுக்கின்ற வரைக்கும் அவர்கள் இந்த மொபைலோடு பயணித்ததால் அவர்கள் இந்த உம்மத்தில் தங்கள் பிள்ளைகளை முறையாக அவர்களால் வளர்க்க முடியவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பாவத்தை புரிந்து கொள்வதே பெரிய பாவம்னாங்க. பாவம் பண்ணுறதே பாவம், அந்த பாவத்தை பொருத்திக்கிறோம் பார்த்தீங்களா, அதுவே பெரிய நஷ்டம்னாங்க. இன்னும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு தவறை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதை கண்ணில் பட்டால் தடுக்க வேண்டும். அப்படி நீங்கள் தடுக்க தவறிவிட்டால் அந்த தவறை அல்லாஹ் உங்கள் மீது 2 மடங்காக திணிப்பான். நீ பார்த்துட்டு சும்மா இருந்ததுனால. ஆயிஷா அம்மா கேட்டதை போன்று, யார் ரசூலல்லாஹ், நல்லோர்களும் அல்லாஹ்வுடைய வேதனையில் பாதிக்கப்படுவாங்க, முதல்ல அல்லாஹ் அவங்கள தான் நசுக்குவான். பனு இஸ்ரவேலர்களில் சனிக்கிழமைக்கு மீன் பிடிக்க போகக்கூடாதுன்னு சொன்ன பொழுது ஒரு கூட்டம் மீன் பிடிக்க போச்சு, ஒரு கூட்டம் வாயை மூடிட்டு இருந்துச்சு, ஒரு கூட்டம் தடுத்துச்சு. தடுக்கிற கூட்டத்தை பார்த்து கேட்டாங்க, அவங்க தான் கேட்க மாட்டாங்களே, ஏன் அவங்கள தடுக்கிறீங்க? அது எங்களுக்கும் தெரியும், நாங்கள் இப்போ தடுக்கலைன்னா அல்லாஹ் மறுமையில் சொர்க்கத்துக்கு போகாமல் எங்கே தடுத்துருவான்? எங்கள் கடமை கேட்பது, நாங்கள் கேட்டு விட்டோம். திருந்துவது திருந்தாது அவங்களுடைய இஷ்டம். கடைசியில் என்ன ஆச்சு தெரியுமா? அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி மீன் பிடிக்க போனதுனால அன்றைய பகல் இரவு முடிந்து பகல் தோங்குகிறது. பல பேர் யார் யாரெல்லாம் விதியை மீறினார்களோ அத்தனை பேரையும் அல்லாஹ் குரங்குகளாக, பன்றிகளாக எழுப்பினான். குர்ஆனில் இருக்கு, எடுத்து பாருங்கள். இது கட்டுக்கதை கிடையாது. வரம்புகளை மீறுகின்ற பொழுது, எல்லை மீறி செயல்படுகிற பொழுது, அல்லது ஒரு நியமத்து நம்ம கையில் சுதந்திரமாக வந்ததுக்கு பின்னால் நம்மளையும் கேட்க முடியும். இதே மொபைல் ஃபோனில் எத்தனை ஆப் இருக்குது? யாராவது நம்மளை வந்து கேள்வி கேட்க முடியுமா? ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு கமாண்டு போட்டால் யார் நம்ம கேள்வி கேட்கணும்? சுதந்திரம். யூடியூப் சுதந்திரம், வாட்ஸ்அப்பு சுதந்திரம், இப்போ அந்த ரீல்ஸ் பண்ணுறவங்க அந்த வீடியோவும் சுதந்திரம். அதில் நல்ல விஷயங்களை பதிவிட்டு இந்த உம்மத்துக்கு நல்லதை எடுத்து சொன்னால் இந்த உம்மத்து வாழும் காலத்தில் சீதவிகளாக வாழலாம். நாம் அதை சொல்லாமல் தவிர்த்துட்டோம் சொன்னால் அல்லாஹ் நாளை மறுமையிலே நம்மையும் கேள்வி கேட்பான் என்பதை இந்த நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரீல்ஸ் பண்ணுற எத்தனையோ பேர், வீடியோ போட்டே ஆகணும் எத்தனையோ பேர் துடிக்கிற இந்த இஸ்லாமிய உம்மத்தில் தொழுகையை விட்டுட்டு தான் வீடியோ பண்ணுறாங்க. அமல் செய்வதை விட்டு தான் வீடியோ பண்ணுறாங்க. இதெல்லாம் யாரும் தடுக்கிறது கிடையாது. இந்த தடுக்கிற ஒரே ஆற்றல் யார்கிட்ட இருக்குது? குடும்ப ஆண்கள்கிட்ட இருக்குது. இன்ஷா அல்லாஹ் முயற்சி எடுங்கள். இன்றையிலிருந்து உங்கள் வீட்டில் யாரோ அந்த மாதிரி பைத்தியம் உள்ளவர்களாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்கட்டும், தவறாக எடுக்க வேண்டாம். யாராவது வீடியோ பண்ணணும்னு சொல்லி ஒரே பிடிவாதமாக இருந்தால் முதல் முறையாக ஆறுதலாக சொல்லி பாருங்கள், 2வது முறை ஆறுதலாக சொல்லி பாருங்கள். கேட்கலையா, அல்லாஹ் ரசூலுக்கு பிடிக்காதது நீ செஞ்சீன்னா அடுத்து அது அந்த பொருள் இந்த வீட்டிலே இருக்க வேணால் தூக்கி போட்டு உடைச்சிருங்க. அப்படி நீங்கள் செய்தால் உங்கள் குடும்ப கௌரவம் காக்கப்படும், உங்கள் குடும்ப மரியாதை பாதுகாக்கப்படும். இல்லாவிட்டால் சமூகத்தில் என்ன அவலங்கள் நடக்க தெரியுமா? 2 பேர் டீ கடையில் உட்காந்துருக்குறாங்க, ஒருத்தவன் காமிக்கிறான், இந்த பாடுற இந்த பொண்ணு எப்படி இருக்குன்னு. கடைசியில் பார்த்தா அது அவன் பெத்த பொண்ணு தான் பக்கத்தில் இருக்கிறவன். எப்படி இருந்துக்கும் அவன் மனசு?
தான் பெத்த பொண்ணை ஊர் உலகம் பார்க்கின்ற அளவுக்கு ஒரு கேவலம் இந்த சமூகத்தில் அரங்கேறி கொண்டிருக்கு. வல்ல நாயகன் அவையெல்லாம் நம்மை விட்டு பாதுகாத்து வாழும் இந்த காலத்தில் ஷரியத்தையும் தீனையும் பின்பற்றி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. எதை பேசினோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை வல்ல நாயகன் நம் எல்லோருக்கும் கபூல் செய்யட்டும். ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.